கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்கள், ஏவுகணை தளங்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட பகுதிகளை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க. ஈரானோட மிக முக்கிய அணு செறிவூட்டல் நிலையமான நடான்ஸ் அணுசக்தி நிலையமும் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளானுச்சு. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. குறிப்பா ஈரானோட ராணுவ தளபதிகளும் விஞ்ஞானிகளும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டாங்க. ஆனா ஈரான் சமர்ப்பிச்ச அந்த அறிக்கையில இது தொடர்பான எந்த ஒரு விவரங்களுமே இல்லை அப்படின்றதுதான் இஸ்ரேலோட குற்றச்சாட்டு. இந்த தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஈரானோட தலைவர் ஆயத்துல்லா அலி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. ஸோ நாங்கள் பாலஸ்தீனிய பூமியில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தாக்குதலை இஸ்ரேல் மேல் நடத்துகிறோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம், நான் சாய் ஜெகதீஷ். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய போர் நடந்துகிட்ருக்கு. இந்த போர் எதனால் தொடங்குனுச்சு, இதில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்கள், ஏவுகணை தளங்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட பகுதிகளை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலில் ஈரானுடைய முக்கிய அதிகாரிகள் பலரும் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியானுச்சு. குறிப்பாக ஈரானோட இராணுவ தளபதிகளும் விஞ்ஞானிகளும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டாங்க. ஈரானோட மிக முக்கிய அணு செறிவூட்டல் நிலையமான நடான்ஸ் அணுசக்தி நிலையமும் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளானுச்சு. இந்த தாக்குதலில் ஈரானோட ஆயுத படைகளின் மேஜர் முகமது பகேரி மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய தளபதி ஜெனரல் ஹொசைன் சலாமி உட்பட மூத்த அதிகாரிகளும் கொல்லப்பட்டாங்க. இந்தியாவில் எப்படி பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு தாக்குதல் முறை நடத்தப்பட்டுச்சோ, அதே மாதிரி ஈரான் மேல் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படின்ற பெயரை தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வச்சிருக்கிறாரு. இஸ்ரேலோட இருப்பை தக்க வைக்கிறதுக்காகவும் ஈரானுடைய தாக்குதல்களை முறியடிக்கணும் அப்படின்ற நோக்கத்திலேயும் தான் இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தணும் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் சொல்கிறாரு. ஈரானோட அச்சுறுத்தல்கள் எப்போ நிறுத்தப்படுமோ அப்போ தான் இந்த போரும் முடிவடையும், அது வரைக்கும் எங்களுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்றது பெஞ்சமின் நெதன்யாகோட வாதமாக இருக்குது. இந்த தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஈரானோட தலைவர் ஆயத்துல்லா அலி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. ஓகே, ஈரான் மேலே திடீர்னு இந்த தாக்குதலை ஏன் இஸ்ரேல் தொடுத்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். IAEA அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில் ஈரான் தங்களுக்கிட்ட இருக்கிற யுரேனியம் பற்றின எந்த ஒரு தகவல்களையுமே சொல்லலை அப்படின்றது சொல்லப்பட்டிருந்துச்சு. 2015 போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஈரான் அவங்கக்கிட்ட இருக்கிற யுரேனியம் தொடர்பான எல்லா விவரங்களையும் IAEA கிட்ட சொல்லணும் அப்படின்றது தான் விதி. ஆனால் ஈரான் சமர்ப்பித்த அந்த அறிக்கையில் இது தொடர்பான எந்த ஒரு விவரங்களுமே இல்லை அப்படின்றது தான் இஸ்ரேலோட குற்றச்சாட்டு. இந்த அறிக்கை வெளியான மறுநாளே இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்கா திடீர்னு ஈரான் கூட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. அதனால் எங்கள் அமெரிக்கா நம்மளை விட அவங்களுக்கும் சில நேரங்களில் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்றதுனால இந்த பேச்சுவார்த்தையை எப்படியாவது முடக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இஸ்ரேல் உடனடியாக ஈரான் மேலே இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. இப்படி தங்கள் மேலே தாக்குதல் நடத்தினதுனால தான் உடனே ஈரானும் பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு ஈரான் ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்ற பெயரை வச்சிருக்காங்க. இந்த ட்ரூ ப்ராமிஸ் ஆபரேஷன் மூலமாக தான் இஸ்ரேல் மேல அடுத்தடுத்த தாக்குதல்களில் ஈரான் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் இஸ்ரேலோட டெல் அவிப்ல இருக்கக்கூடிய அயன் டோம் மேல ஈராக் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. பொதுவாக உலகளவில் இன்டெலிஜென்ஸில் சிறந்து விளங்கக்கூடிய நாடு இஸ்ரேல் அப்படின்னும், அயன் டோமை தாண்டி அங்கே எந்த ஒரு தாக்குதலும் நடத்த முடியாது அப்படின்றது ஒரு பொது பார்வையாக இருக்குது. ஆனால் அந்த அயன் டோம் மேலேயே அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸோட சப்போர்ட் இஸ்ரேலுக்கு இருந்தாலும் அந்த அயன் டோம் மேலேயே ஈரான் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இனிமேல் எங்களோட தாக்குதல்னால் ரொம்ப வீரியமாக இருக்கும் அப்படின்றத இஸ்ரேலுக்கு ஈரான் சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் இஸ்ரேலோட பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஈரானோட மக்களை எதிர்க்கலை, ஈரானில் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனமான அரசியல் தலைவர்களையும் பிற்போக்குத்தனமான அரசியல்வாதிகளையும் தான் நாங்கள் எதிர்க்கிறோம், அதனால தான் இந்த தாக்குதல்லாம் அவங்க மீது நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு சொல்லியிருக்கிறாரு. மறுபக்கம் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் இங்கே இருக்கவே கூடாது, இது பாலஸ்தீனிய பூமி, பாலஸ்தீனியத்தில் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு வந்துருச்சு, இது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது, இஸ்ரேல்னால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெகுவாக பாதிக்கப்படுறாங்க, ஸோ நாங்கள் பாலஸ்தீனிய பூமியில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தாக்குதலை இஸ்ரேல் மேல் நடத்துகிறோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. இப்படி இரு நாடுகளும் மாறி மாறி தங்களை தாக்கிக்கிறாங்க. இந்த இரு நாடுகளுக்கும் இடையில் கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி இந்த நாடுகள் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபடுறது இடையில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு செய்தி. இதில் இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது தான் உலக நாடுகளினுடைய
கேள்வியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு இஸ்ரேல் மற்றும் ஈரான் 2 நாடுகளோடையுமே வர்த்தக தொடர்பு இருக்குது. பொதுவாக போர் நடக்கக்கூடிய சூழலில் இந்தியா வந்து ஒரு அணிசேர நாடாக தான் இருக்கும். எந்த ஒரு கருத்தையுமே எந்த ஒரு நாடுகளுக்கும் ஆதரவாக அவ்வளோ சீக்கிரமாக இந்தியா சொல்லிடாது. இந்த நிலையில தான் இந்த போர் சம்பந்தமாகவும் இந்தியா ஈரானுக்கு சப்போர்ட்டா இல்லை இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா அப்படின்ற எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான கருத்தையும் இன்னும் சொல்லலை. அதே நேரம் இது மாதிரியான போர்கள் மூலமாக பாதிக்கப்படுறது மக்கள் தான் அப்படின்றதுனால இந்த போர் வந்து விரைவிலேயே நிறுத்தப்படணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.